வணக்கம் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல ஒரு புதிய அலகு தான் பார்க்க போறோம். 13வது அலகு உணவு நட்காப்பு. உணவு நட்காப்பு. உணவு நட்காப்பு தொடர்பானது. இப்ப உணவு நட்காப்பு என்றா என்ன? உணவுன்னா உங்களுக்கு தெரியும், சாப்பாடு உணவு. அப்ப நட்காப்பு என்றா என்ன? நட்காப்பு செய்ய வேண்டியதுன்ற அவசியம் என்ன? சரி. இப்ப நீங்க பால், வீட்டுக்கு பால் வேண்டுறீங்க. இப்ப அதை நீங்க மறந்து போய் தெரியாம வச்சுட்டீங்க, காலையில வாங்கின பால். அதை நீங்க பின்னேரம் அல்லது நைட் பார்க்கும்போது அந்த பால் காலமா வாங்கிக்க இருந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? அல்லது மீன் வாங்கி வச்சுனீங்க, அதை நீங்க உம், எடுத்து வைக்க மறந்துட்டீங்க, அது அப்படியே கிடந்தால், அல்லது அண்டு காலையில வாங்கின மீன் ஈவினிங் அப்படி இருக்கும், அல்லது நைட்டுக்கு அப்படி இருக்கும். சரியா? பானை வேண்டி வச்சிருக்கிறீங்க, அல்லது சாப்பிட்டு எஞ்சிய பான் கிடக்குது, அதை கட்டி வச்சிருந்தீங்க. இன்றைக்கு பான் மாதிரி இருக்கு. அதே ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க மறந்துட்டீங்கடா, அந்த பான் திரும்ப சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்ல. அல்லது வாழைப்பழம் வேண்டி வச்சிருக்கிறீங்க. வெளியில வச்ச ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வேற விஷயம். நீங்க சாதாரணமாக உணவை எடுத்து கொண்ட பிறகு நீங்க அதை வெளியில வச்சிருக்கிறீங்க. அல்லது ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகள் என்ன வச்சுக்கொள்ளுங்களேன், வெளியில வச்சிருக்கு. இப்ப நாங்க அந்த உணவுகள் எப்பவுமே காலமா சமைக்கிற உணவு சரி, மதியத்துல சாப்பிடலாம். சில பேர் நைட்டுக்கும் சாப்பிடுவார். ஆனா அடுத்த நாள் என்ன செய்திடும்? கட்டாயம் பழுதா போயிடும். அப்ப நாங்க அடுத்த நாளும் அதை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்க வேணும். அதை நாங்க ஒன்று ஃப்ரிட்ஜுக்கு வைக்க வேணும். அதாவது பாதுகாப்பாக அந்த அங்க வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து அந்த கறியை நாங்க திரும்ப சூடு பண்ணி சாப்பிடுறோம். அது ஒரு விஷயம். சரி. அப்ப பழுதாக்குறது யாரு? உணவு உடனே சமைச்சு உடனே சாப்பிடலாம். ஆனா அது 2 டேஸ் கழிச்சு அல்ல அடுத்த நாளும் அது பழுதா போய், அந்த பழுதாக்குறது யாரு? நுண்ணங்கிகள் என்றதை நாங்க ஏற்கனவே நுண்ணங்கிகள் பாடத்துல பார்த்துட்டோம். நுண்ணங்கிகள். நுண்ணங்கிகள் தான் உணவை பழுதாக்குது. அப்ப நுண்ணங்கி பிடிக்காம நாங்க ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது பாதுகாப்பாக இருக்கும். நுண்ணங்கி பிடிக்காது. சரி. அல்லது ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத சாமான் அப்ப பழுதா போகாதா? யோசிச்சு பாருங்க. அரிசி பழுதா போகாதா? கோதுமை மாவு பழுதா போகாதா? கடலை பயறுகள் பழுதா போகாதா? அவையும் உணவுப் பொருட்கள். அப்ப அதுகளை வேண்டி கொண்டு போய் நாங்க எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கலாமா? அப்ப அவை பழுதா போகாதான்னு கேட்டா அதுவும் பழுதா போகும். பாருங்க, கடலை எல்லாம் அந்த கடலைக்கு நடுவுல சின்னதா ஒரு கருப்பு வண்டு வரும். சரியா? அதான் சொல்றது, இந்த நீள் மூஞ்சி வண்டு, கருப்பு வண்டு குட்டி குட்டியா இருக்கும். சரியா? சின்ன அந்த பூச்சிகள் இதெல்லாம் இந்த அரிசி, சில வேளை அந்த கோதுமை மாவுக்குள்ள புழு பிடிக்கும். அதெல்லாம் என்ன சொல்லுங்க, உணவை பழுதடைய செய்யுது. சரி, அப்ப தனியே நாங்க நுண்ணங்கின்னு மட்டும் சொல்லிடாது. சில வண்டுகள், அந்த பூச்சிகள் எல்லாம் உணவை பழுதாக்கும். வண்டு பிடிக்கும், கடலைன்னா வண்டு பிடிக்கும். சரி. அப்ப உணவு பழுதடைஞ்சு போய் அதை சாப்பிட முடியாத நிலைமையத்தான் எப்படி சொல்லுவோம்? உணவு பழுதடைதல் என்று சொல்ல போறோம். உணவு பழுதடைதல் என்றா உணவு உண்ண முடியாத நிலைக்கு மாறி இருந்தா உணவு பழுதா போயிடுச்சு. அது உணவு பழுதடைதல். உணவை பழுதடைய செய்தது யாரு? அது நுண்ணங்கிகள் என்று வேலை. சில சமயம் வண்டு பிடிக்கலாம், வண்டுகள் பிடிக்கலாம், புழு இருக்கலாம். சரியா? கொரோனா எல்லாம் கூட பிடிச்சிடும்.
மற்ற தானிய வகைகளுக்கு வண்டு பிடிச்சு. அரிசிகள்ல சில அந்த பூச்சிகள் இருக்கு. அந்த பூச்சி. அப்ப இவை உணவை பழுதடைய செய்யக்கூடியவை. சரியா? ரைட். இப்ப நாங்க உணவுப் பொருட்களை தயார் செய்யக்குள்ள சரியாக கையாளாட்டிக்கு அது வீணாக்கப்படும். இப்ப உதாரணமா பாருங்க, மரக்கறி. மரக்கறி தோட்டம் வச்சிருக்கிறவ என்ன செய்வினம்? மரக்கறிகள், தக்காளி பழம் தோட்டமா ஒரு ஆள் வச்சிருக்கிற தக்காளி காய்ச்சா என்ன செய்வார்? அத அந்த பழங்களை, தக்காளி பழங்களை பிடுங்கி அந்த அவற்றின் அறுவடைக்கு பிறகு தக்காளியை பிடுங்கின பிறகு அதை விற்பனைக்கு கொண்டு போய் கொடுக்கிற வரைக்கும் அவர் அதை கவனமா வச்சிருக்க வேண்டும். இல்ல தக்காளி பழத்தை தூக்கி தூக்கி எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு போட்டீங்கன்னா அதெல்லாம் நசிஞ்சு போயிடும், அல்லது உடைஞ்சு போயிடும், அல்லது வெட்டுப்பட்டுரும், இல்ல உராஞ்சிரும். அப்ப அப்படி பழத்துல ஏதாவது நசிஞ்சு போன பழம்னா தக்காளி பழத்தை கடையில நாங்க எடுப்போமோ? இல்ல. அப்ப அவர் அறுவடை செய்ததுல இருந்து அவர் கொண்டே கொடுக்கிற வரைக்குமே என்ன மாதிரி இருக்க வேணும்? அந்த உணவு ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணும். அதாவது அழுத்தப்படக்கூடாது, பாதிப்புகள் அடைஞ்சிருக்க கூடாது. நாங்க நல்ல மரக்கறி தானே விருப்பமா இருக்கு, நசிஞ்சு போனது அல்லது உடைஞ்சு போனதுகளை எடுக்க மாட்டோம் தானே. சரியா? அப்ப எங்களுக்கு உணவானது சரியாக நுகரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நுகர்தல் என்றா எடுத்துக்கொள்ளுதல். அப்ப எங்களுக்கு சாப்பாடு சரியானதாக இருக்க வேண்டும். உணவு பழுதா போகாமல் இருக்க வேண்டும். அப்ப இந்த புத்து புத்தகத்துல இந்த பாடம் உணவானது நற்காப்பு எப்படி செய்யப்படுகிறது, அதாவது பழுதா போகாம இருக்கிறதுக்கு நற்காப்பு, காப்பு செய்தல்னு ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப உணவை பழுதா போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சரியா? அப்ப எங்களுக்கு தெரியுது, இப்ப நுண்ணங்கிகள தொழிற்பாடுனால உணவு பழுதடைதல் துரிதமாக இருக்கு, வேகமாக இருக்குது. அப்ப இந்த உணவில காணப்படுகின்ற சில இரசாயன பதார்த்தங்கள் காரணமாக இயற்கையாகவே சில சமயம் என்ன சொல்லுங்க அப்ப பழுதா போயிடும். அப்ப ஈரத்தன்மையான உணவு விரைவாக பழுதடையும். இப்ப சோறு பாருங்க, சோறுல கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அது கட்டாயம் அடுத்த நாள் காய்ச்சின சோறு அடுத்த நாள் கண்டிப்பா பழுதா போயிடும். சரியா? அப்ப அந்த மாதிரி இயற்கையாகவே சில சமயம் பழுதா போயிடும். அப்போ உணவை நற்காப்பு செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த உணவு பழுதடைகிறதுல செல்வாக்கு செலுத்துற காரணிய கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப உதாரணமாக உணவை பழுதாக்குறது நுண்ணங்கியாக இருந்தால் நுண்ணங்கி பிடிக்காம வச்சிருந்தா பழுதா போகாது. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஏன் பழுதா போகுது? இல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ள நுண்ணங்கி வாழ இயலாம இருக்கு. அப்ப நாங்க நுண்ணங்கிய கண்ட்ரோல் பண்றதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற உணவு பழுதா போகாம இருக்கு என்று சொல்லணும். சரி. அப்ப எங்களுக்கு உணவு நற்காப்பு என்றா என்ன? உணவு பழுதா போறதுல செல்வாக்கு செலுத்துற இந்த காரணிகளை கட்டுப்படுத்தி, இதுகளை எல்லாம் அண்ட விடாம கட்டுப்படுத்தி நீண்ட காலம் உணவை பேணுவது. நீண்ட காலம் இப்ப எங்களுக்கு சில சமயம் கருவாடு எல்லாம் போட்டு வச்சா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வச்சிருக்கோம். அல்லது கொள்கலன்கள் அடைக்கப்பட்டு பேக்கெட்டுகள்ல அடைக்கப்பட்டிருந்தா அது 1 வருடம் 2 வருஷத்துக்கு பேக்கெட்ல அதனுடைய காலாவதி திகதி அடிக்கப்படும். அப்ப அது நீண்ட காலமாக பாதுகாப்பாக பேணுதல், உணவு பழுதடையாம நீண்ட காலம் வச்சிருக்கிறதுக்கான முறை. சரி. அப்ப உணவு நற்காப்பு வேண்டா என்னது? உணவு பழுதா போறதுல செல்வாக்கு செலுத்துற இந்த காரணிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீண்ட காலம் உணவை பாதுகாப்பு. அதுதான் என்ன? உணவை நற்காப்பு செய்யக்கூடிய முறை. அப்ப உணவு நற்காப்புல நாங்க என்னென்னத்த
கவனத்துல கொள்ள வேணும். ஒன்று பழுதா போறத குறைக்க வேணும். உணவு பழுதடைகிறத குறைச்சு கொள்ள வேணும். உணவு நற்காப்பு செய்யறதுல முக்கியம். இதெல்லாம் உணவை பழுதாக்குற காரணம். அப்ப இதுகளை கண்ட்ரோல் பண்ணிதான் ஒன்று நாங்க பழுதடைவதை பழுதடைகிறத குறைக்க வேணும் என்று சொல்றோம். அப்படி என்ற உணவு பழுதா போகாம இருக்க வேணும். உணவு பழுதா போறத குறைச்சு கொள்ள வேணும். அல்லது உணவு நஞ்சாகிறத தவிர்க்க வேணும். இரண்டாவது, உணவு நஞ்சாதல். உணவு நஞ்சாதலை தடுக்க. உணவு பழுதடையாம இருக்க வேணும், நஞ்சாகாம இருக்க வேணும். சரியா? அப்ப நஞ்சு ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? இல்ல. அல்லது பழுதா போன சாப்பாடு திருப்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்ல. சரி. அதே மாதிரி உணவை வீண் விரயம் செய்யாமல் இருக்க வேணும். நாங்க உணவு வீண் விரயமாவதை தடுக்க. இந்த மூன்று விஷயமும் கவனத்துல கொள்ள வேண்டும். உணவு வீண் விரயமாவதை உணவு வீண் விரயமாவதை தடுக்க வேண்டும். தடுத்தல். உணவு வீண் விரயமாவதை தடுத்தல். இப்ப நாங்க உணவு நற்காப்புண்டா என்ன? உணவு பழுதா போற காரணிகளை அல்லது உணவை பழுதடைய செய்யக்கூடிய காரணிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உணவை நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பது. சரி. உணவை பழுதாக்குறது நுண்ணங்கிகள் அல்லது வண்டு புழு பூச்சிகள் உணவை பழுதாக்கும். அப்ப இதுகளை கண்ட்ரோல் பண்ணி நீண்ட காலம் நாங்க பாவிக்கிறது தான் உணவு நற்காப்பு. இப்ப பாருங்க, ஒரு ஜாம் போத்தல் வேண்டும். அந்த ஜாம் போத்தல உணவை பழுதாகாம இருக்கிறது போத்தல்ல போட்டு அதை டைட்டா மூடி அதை நாங்க கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வைப்போம் அல்லது வெளியில வைப்போம். ஆனா அதை கிட்டத்தட்ட வாங்கி அதை உடைச்சதுல இருந்து 1 மாதம் 2 மாதங்களுக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்ப போத்தலில் அடைக்கப்பட்ட உணவுகள் அவை உற்பத்தி செய்யப்பட்ட திகதியில இருந்து கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடங்கள் வரைக்கும் அது கெட்டு போகாது. அதாவது போத்தல்ல போட்டு டைட் பண்ணி இருக்கும், டைட்டா மூடி இருக்கும். அல்லது பக்கெட்டுகள்ல அடைக்கப்பட்ட உணவுகள், பொதி செய்யப்பட்ட உணவுகள்ல என்ன இதெல்லாம் நுண்ணங்கி உள்ள போக இயலாது. ஏன்? நாங்க ஃபுல்லா டைட்டா கவர் பண்ணி இருக்கிற அந்த உணவுக்கு உள்ளேயும் நுண்ணங்கி இருக்காது, வெளியில இருந்து உள்ளுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. பாருங்க, பேக்கெட் எல்லாம் உடைச்ச பிறகுதான் எதுவா இருந்தாலும் பழுதா போகுமே தவிர பேக்கெட்டோட இருக்கிற வரைக்கும் அது உணவு பழுதா போகாது. சரியா? ரைட். அப்ப சில உணவுப் பொருட்கள் நட்காப்பு செய்யப்பட்டிருக்கிற விதத்தை காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கு. உங்களோட பாட புத்தகத்துல பாருங்க, 93ஆம் பக்கத்துல இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னு பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு உணவு நற்காப்பு என்கின்ற பாடத்துல பாருங்க, உணவு பதார்த்தங்கள் பழுதடைகிறதுக்கான பிரதான காரணியாக இருக்கிறது உணவில பல்கி பெருகுகின்ற நுண்ணங்கிகள். சரியா? இப்ப நுண்ணங்கி வளர்றதுனாலதான் உணவு பழுதா போகுது என்று உங்களுக்கு தெரியும். 1ஆம் பாடத்திலேயே நாங்க நுண்ணங்கிகளினால் ஏற்படக்கூடிய தீமையான விளைவு உணவை பழுதடைய செய்ததை பார்த்துட்டோம். அப்ப இதுல அதுக்கு சில உதாரணங்கள் தந்திருக்கு. பாருங்க, பால் திரட்சி அடைதல். ஒரு கிளாஸ்ல பால் எடுத்து வச்சுட்டு
அதையே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திரட்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல கட்டியாகி போய் அப்படி இருக்கு. அதே மாதிரி பான் துண்டு பாத்தீங்கன்னா முதல்ல வாங்கும் பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதே பான் 2 நாள் கழிச்சு பார்த்தா அதுல பூஜனம் பிடிச்சிடும். சரி, அதே மாதிரிதான் மீன் வந்து அழுகி போயிடும். வாழைப்பழமும் அழுகி போயிடும். தக்காளி பூஜனம் பிடிச்சு, இறைச்சி எண்ணெய் அழுகி போயிடும். பெண்களுக்கு எந்த உணவு திறந்து வச்சிருக்கேக்க பழுதா போகும் என்று தெரிய வரும். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் இந்த செயற்பாடை பார்ப்போம். பாருங்க, 13.1. இதுக்கு தேவையான பொருளை எடுத்திருக்கணும். பசுப்பால் ஒரு போத்தல்ல எடுத்திருக்கேன். போத்தல்ல ஃபுல்லா அடைக்கப்பட்டிருக்கிற பசுப்பால். சோறு ஒரு டிஷ்ல ஃபுல்லா சோறு எடுக்கப்பட்டிருக்கு. புதிய மீன், அதாவது உடனே வாங்கப்பட்ட ஒரு புதிய மீன். அதே மாதிரி போத்தலில் அடைக்கப்பட்ட பால், போத்தல்ல அடைக்கப்பட்டிருக்கிற பால் கப்பிலையும் விட்டு வச்சிருக்கு. காய்ந்த நெத்தலி, இந்த சின்ன சிறிய நெத்தலிகள் கருவாடு தெரியும் உங்களுக்கு, காஞ்சு போய் இருக்கு. பொதி ஊறு, இந்த ஊறுகாய், ஊறுகாய் தெரியும் தானே பிள்ளைகள், தேசிக்காயில போடுற ஊறுகாய். அதே மாதிரி ஈரப்பலாவின் ஈரப்பலாவில வற்றல் போட்டு வச்சிருக்கிற, இது சில பேர் விட இருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஈரப்பலா அதுக்கு வத்தல். அதே மாதிரி கருவாடு, சரியா? கருவாடு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதுல தந்திருக்கிற உணவு பதார்த்தங்கள்ல நீங்க எது உணவு நற்காப்பு செய்யப்பட்ட பதார்த்தங்கள்ன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். பாருங்க, உங்களுக்கு தந்திருக்கிற இந்த உணவு மாதிரிகளை வழியில திறந்து வைக்கட்டாம். அப்ப திறந்து வைக்கட்டாம்டா, அப்ப பாருங்க, இதுல நாங்க பால் பாலை வந்து போத்தல்ல எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு கப்புல விட்டுருக்கிறோம். அதே மாதிரி உடனே வாங்கின மீனும் இருக்கிறது. இந்தியால காய்ந்த கருவாடும் இருக்கிறது, நெத்தலி இருக்கிறது, ஊறுகாய் இருக்கிறது, சோறு இருக்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் திறந்து வைக்க சொன்னா, அப்ப உணவு பழுதா போறது வந்து முக்கியமாக நாங்க திறந்து வைக்கிறதுனால. திறந்து வச்சா என்ன செய்யும்? வழியில இருக்கிற நுண்ணங்கிகள் உடனடியாக இந்த சாப்பாட்டுல போயிருந்தது. அப்போ அதனாலதான் உணவு என்ன செய்யுது? உடனடியா பழுதா போகும். இப்ப உங்களுக்கு ஒரு அட்டவணை தந்திருக்கிறோம். உங்களுக்கு தரப்பட்ட அந்த உணவு பதார்த்தங்களையும் அதுல நீங்க பார்த்த அவதானம் என்ன? சரியா? இப்ப உங்களுக்கு இந்த உணவுகளின் நிறம் மாறி இருக்குதா? அதன் மனம் வித்தியாசப்படுதா? அல்லது அதை நீங்க தொட்டு பார்க்கும்போது அதனுடைய இழை அமைப்பு, அதை டெக்ஸ்சர்ன்னு சொல்லுவோம். இப்ப சோறு முதல் பாக்கைக்கு நல்ல ஒவ்வொரு அரிசியாக இருக்கு. ஆனா அடுத்த நாள் தொட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நசிப்படும். இப்ப அதை சொல்றது இழை அமைப்பு. இழை அமைப்புன்னா நீங்க தொட்டு பாக்கைக்கு வித்தியாசம் இருக்க வேணும். சாப்பாடு இந்த சிலது பிசு பிசாண்டு ஒட்டும், அந்த மாதிரி இருக்கிறது நாங்க இழை அமைப்பு வந்து சொல்லுவோம். உணவின் நிறம் மாறுறது, சில விட முதல் நாள் சமைத்த உணவு அண்டு பாக்கைக்க ஒரு நிறமாக நல்லாயிருக்கு. அடுத்த நாள்ல அதுண்ட கலர் மாறிடும். அல்லது உணவின்ற மனம், முதல் நாள் சமைச்ச சாப்பாட்டுக்கு அதை அடுத்த நாள் நாங்க வச்சு பார்க்கையும் அதோட மனம் வந்து வித்தியாசப்படும். அப்ப எங்களுக்கு பழுதா போகைக்கு சில இதுகளை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். அதோட நிறம், மனம், அல்லது தொட்டு பார்க்கிறது, அதோட டேஸ்ட்டை வச்சு அதோட வித்தியாசத்துல இருந்து எங்களால அது பழுதா போயிட்டா இல்லையான்றத கண்டுபிடிக்க முடியும். இப்ப தரப்பட்ட இந்த உணவுகள்ல நேரம் செல்ல செல்ல பாருங்க, பால், மீன், சோறு. பால் வந்து அந்த கிளாஸ்ல விட்டு வச்ச பால், புதிதாக வாங்கிய மீன், சோறு, அதாவது அண்டு சமைச்ச சோறு. அதன் மனமும் நிறமும் இழையமைப்பும் கொஞ்ச நேரம் செல்ல செல்ல மாறும். இப்ப மீன்ல இலையான் வைக்க தொடங்கிடும், சோறுலையும் இலையான் வைக்க தொடங்கிடும், பால்லையும். கொஞ்ச நேரத்திலேயே அவற்றின் நிறம்
அல்லது இலையமைப்பு மாறத் தொடங்கும். பாலண்டா திரட்சி அடைய தொடங்கும். ஆனால் போத்தல்ல அடைச்சு வச்சிருக்கிற பால் கெட்டு போகாது. ஏன்னா அதை நாங்க துறந்து வைக்கலாம். அல்லது ஈரப்பலாவின வற்ற கருவாடு, காஞ்ச நெத்தலி இதெல்லாம் எப்படி நாங்கள் எடுத்தோமோ அடுத்த நாள் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். அப்ப எதனால கருவாடு பழுதா போகல, ஆனா சோறு பழுதா போயிருக்கு. அப்ப கருவாடை என்ன செய்து வைத்திருக்கிறார்? கருவாடு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதுக்கு மேல உப்பு போட்டு அதை வெயில்ல உலர வைத்து அதை ஒரு நட்காப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து நாங்க சில உணவுகளை நட்காப்பு செய்வதன் மூலம் நீண்ட நாட்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். பாருங்க, ஊறுகாய் போட்டு வச்சிருப்போம். உம் தேசிக்காயில ஊறுகாய் போட்டு அது தேசிக்காய் இல்லாத காலங்கள்ல நாங்க அதை பாவிக்கிறோம். இதை எடுத்து சாப்பிடுறோம். பாலை போத்தல்ல அடைச்சு விக்கிறாங்க. இப்ப கடவழியில எல்லாம் உங்களுக்கு தெரியும். பசு பால் வந்து போத்தல்ல அடைக்கப்பட்டு வருது. அந்த பால் நுண்ணங்கிகள் போக முடியாதவாறு வழி இறுக்கமாக அடைக்கப்பட்டு அனுப்பப்படுது. அந்த பாலை ஆனா நாங்க உடைச்ச உடனே என்ன செய்ய வேணும்? பாவிக்க வேணும். ஆனா உடைக்காம இருக்கேக்க அது அதனுடைய முடிவு திகதி வரைக்கும் வச்சிருக்கலாம். அப்ப எங்களுக்கு இப்ப தெரியும், உணவை நட்காப்பு செய்ய வேணுமாக இருந்தால் அதுக்கு ஏதாவது சேர்க்கப்பட வேண்டும். இப்ப நாங்க கருவாட்டுக்கு என்ன சேர்க்கறதுனால கருவாடு பழுதா போகுது? கருவாட்டுக்கு நிறைய உப்பு போட்டிருக்கு. அப்ப அதுக்கு அந்த உப்புக்கு வேற எந்த ஒரு நுண்ணங்கியும் பிடிக்காத அளவுக்கு நாங்க உப்பு போட்டு உலர்த்தி இருக்கிறோம். அது ஒரு முறை. அது ஒரு உணவை நற்காப்பு செய்யக்கூடிய முறை. உப்பிட்டு உலர்த்துதல், அதுக்கு பெயர் வந்து உப்பிட்டு உலர்த்துதல். அதனாலதான் உடனே வாங்கி நீ என்ன செய்திடும்? கொஞ்ச நாள்லயே கொஞ்ச நேரத்திலேயே அது பழுதா போக தொடங்கிடும். ஆனா கருவாடை என்ன செய்யும்? ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக நாங்க பார்ப்போம் உணவை நட்காப்பு செய்யக்கூடிய முறைகள். உணவினை நட்காப்பு செய்யக்கூடிய முறைகள். அதை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. உணவு நட்காப்பு செய்யப்படும் முறை. தலைவம் போடும். உணவு நட்காப்பு செய்யப்படும் முறைகள். உணவு நட்காப்பு செய்யப்படுகின்ற முறை. முதலாவது உணவு பழுதா போறத தடுக்க வேண்டும். நுண்ணங்கிகள் உணவினுள் செல்வதை தடுத்த. உங்களுக்கு முதலாவது நுண்ணங்கி போறதை தடுத்தாலே உணவு பழுதாகிறதுல இருந்து நாங்க கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அப்ப முதலாவது உணவு நற்காப்பு செய்ய வேணுமெண்டா நுண்ணங்கிக்கிறத முதல்ல நிப்பாட்ட வேணும். நுண்ணங்கி செல்வதை தடுத்தல். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது முறை நுண்ணங்கி செல்வதை தடுத்தல். இப்ப என்ன செய்யலாம்? கருவாட்டுக்கு நுண்ணங்கி போகாம இருக்க வேணுமெண்டா கருவாட்டுக்கு என்ன செய்வோம்? உப்பு போட்டு உலர்த்துவோம். அந்த மாதிரி உணவை நற்காப்பு செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று, நுண்ணங்கி போகாம தடுக்கலாம். ஒரு விஷயம் உணவு பழுதா போகாம இருக்கிறதுக்கு செய்யக்கூடியது. இரண்டாவதுன்னு போட்டுக்கொள்ளுங்க. நீர் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது. ஏன் நீர் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்த வேணும்?
நீர் அதிகமாக இருந்தா நுண்ணங்கி ஈஸியா பிடிச்சு. சரி, இப்ப பாருங்க, கருவாட்டுல நீர் இல்லாம நாங்க அதை உலர்த்தி வச்சிருக்கோம். இப்ப கருவாட்டுல நீர் இல்லைன்னா அதுல நுண்ணங்கி பிடிக்கிறது குறைவு அல்லது இல்லை. நீர்த்தன்மை அதிகமாக இருந்தால் இலகுவாக நுண்ணங்கி தொற்றிக் கொள்ளும். அப்ப அதுக்காகத்தான் என்ன சொல்லுங்க, இப்ப இன்றைக்கு வாங்கின மீன் என்ன செய்யுது, அதுல நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறது. ஆனா கருவாட்டுல நீர் இல்லாம உலர்த்திட்டோம். அதுல கொஞ்சம் கூட நீர் இல்லாம என்ன செய்வோம், உலர்த்தி எடுக்கும். அப்ப உடனே வாங்கின மீன் பழுதா போகுதுண்டா என்ன அர்த்தம், அந்த மீன்ல நீர்த்தன்மை இருக்கு, கருவாட்டுல நீர்த்தன்மை இல்லை. அப்ப நாம என்ன செய்ய வேணும்டா, நீரை இல்லாம உலர்த்தி எடுக்க வேணும், அல்லது வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணணும். ஃப்ரிட்ஜில கொண்டு போய் வச்சிடுவோம். மீனை வாங்கிட்டு என்ன செய்யலாம், ஃப்ரிட்ஜில வச்சு விட்டா அதுல வெப்பநிலையை நாங்க என்ன செய்யறோம், கண்ட்ரோல் பண்றோம். அந்த வெப்பநிலையில நுண்ணங்கி போகாம தடுக்கிறோம், அதனால அது பழுதா போகாமல் இருக்கு. அப்ப எங்களுக்கு நீரை கொண்டு போக விடாம பார்த்து கொள்ள வேண்டும், அல்லது வெப்பநிலையை கட்டுப்படுத்த வேண்டும். ஃப்ரிட்ஜ்ல நாங்க எதை கட்டுப்படுத்துவோம் மட்டும் கேட்போம். உணவு நற்காப்பு செய்யறதுல குளிரூட்டிகள்ல நாங்க எதை பயன்படுத்துறோம்னா வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்றோம். யாருக்கு அந்த வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்றோம்னா நுண்ணங்கி அதுக்குள்ள வராம தடுக்க போறோம். அதான் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ண போறோம். வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், நுண்ணங்கி வாழக்கூடிய அந்த வெப்பநிலையை விட்டு குறைச்சிட்டோம்னா அதுல நுண்ணங்கியால வாழ இயலாது இருக்கு. அதனாலதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள நுண்ணங்கியால வாழ இயலாம இருக்கு. சரியா, அப்ப எங்களுக்கு வெப்பநிலையை அங்க குறைச்சு விடுறோம். அல்லது மூன்றாவது நாங்க என்ன செய்யலாம்னா பேரங்கிகளால் ஏற்படும் பாதிப்பு. இப்ப சில வேளை நாய் சாப்பிட்டு போயிடும். அப்ப நாயின் எச்சியில இருக்கக்கூடிய சில நுண்ணுங்கள் அந்த உணவில கலந்துரும், அல்லது பூனை சாப்பிட்டு போயிடும், அல்லது காகம் வாயிருச்சு. அப்ப அதெல்லாம் ஏற்கனவே வெளியில எங்கேயாவது கீழே கிடக்கிறத சாப்பிடக்கூடிய அசுத்தமா இருக்கு. அப்ப அவை பேரங்கிகள் என்று சொல்றேன். அந்த அங்கிகள்ல இருந்து வரக்கூடிய நுண்ணங்கியும் உணவை பழுதாக்கும். அப்ப பேரங்கிகளை கட்டுப்படுத்த வேணும். எலி சாப்பிடலாம், எலி கடிச்சிட்டு போகலாம், அதனால உணவு பழுதா போகலாம். அப்ப பேரங்கிகளை கட்டுப்படுத்தல், இந்த பேரங்கி என்பது அது ஒரு பூனை சாப்பிடுறதா இருக்கலாம், எலி சாப்பிடுறதா இருக்கலாம், அல்லது நாய் சாப்பிடுறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று. பேரங்கிகள் பேரங்கிகளால் பேரங்கிகளால் ஏற்படும் பாதிப்பை ஏற்படும் பாதிப்பை தடுத்தல். மூன்றையும் எழுதிக்கொண்டார். உணர்வு நட்காப்பு செய்யப்படுற முறை. இப்ப இந்த மூன்றுல எதை நாங்க செய்தாலும் அதுல நுண்ணங்கி பிடிக்கிறது என்ன செய்யலாம், தடுத்து கொள்ளலாம். இப்ப வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணிக்க ஒன்றில் அதை நல்ல சூரிய வெப்பத்துல உலர்த்தி எடுக்கலாம். இப்ப மிளகாய பாருங்க, மிளகாய நாங்க சூரிய வெப்பத்துல போட்டு உலர்த்தி நன்றாக உலர்த்தி எடுத்து அது காஞ்ச மிளகாயா போகும், செத்தல் மிளகாய் என்று சொல்லுவோம். அதை அப்படி பாவிக்கலாம். நான் பச்சை மிளகாய் கொஞ்ச நாள்ல சில வேளை அப்படியே அழுகி போற சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். அப்ப எங்களுக்கு வெப்பநிலையை ஒன்று நாங்க அதிகமாக்கி அதை காய வச்சு எடுக்க வேணும், நீர் இல்லாம கருவாடு மாதிரி, அல்லது வெப்பநிலைய நல்லா குறைச்சு போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். அதாவது இந்த நுண்ணங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு அளவான வெப்பநிலை இருக்கு, அதாவது சாதாரண சூழல் இருக்கிற வெப்பநிலை. பெண்களுக்கு நுண்ணங்கி பிடிக்க கூடாது, அதை விட வெப்பநிலை குறைவா இருக்க வேணும் ஃப்ரிட்ஜ்ல, அல்லது நன்றாக சூரிய ஒளியில என்ன செய்ய வேணும் போட்டு அதை நாங்க அந்த வெப்பநிலையில நீர் இல்லாமல் எடுத்திருக்க வேணும். சூரிய வெப்பத்துல போட்டோம்னா எல்லாம் காஞ்சு போயிடும். அப்ப அப்படி வெப்பநிலையை நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது அதிகரிச்சு வச்சிருக்க வேணும்,
அல்லது குறைச்சு வச்சிருக்க வேண்டும். நுண்ணங்கி வாழக்கூடிய வெப்பநிலையில வச்சிருந்தா அது கட்டாயம் பழுதா போகும். சரி. அல்லது நீர் இல்லாம பார்த்துக்கொள்ள வேண்டும். தண்ணி இருக்கிற பொருட்கள் தான் ஈஸியா பழுதா போகும். சரியா? சரி. அப்ப இது நாங்க உணவை பழுதா போகாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றது மூன்று முறை. நுண்ணங்கி போறதை கட்டுப்படுத்தணும், நீர் அல்லது வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், பெரிய அங்கிகளால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க வேண்டும். இந்த பேரங்கிகளுக்குள்ள நாய், பூனை, எலிகளை நாங்க பார்த்துக்கணும். சரி. அப்ப அடுத்ததாக நாங்க இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இப்ப நாங்க சரி ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்றோம், பழுதாகாம இருக்குது, சாப்பிடுறோம். அப்ப பண்டைய காலத்துல எங்கட அம்மம்மா தாத்தா காலத்துல எல்லாம் என்னென்ன உணவை பழுதாக்காம வச்சிருந்திருப்பாங்க. அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்லை என்றா அதை எப்படி அவர்கள் உணவை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள்? அதை சொல்றது பாரம்பரிய முறைகள். அவர்கள் உணவை பழுதாகாம வச்சிருக்கிறதுக்கு பயன்படுத்தின முறைக்கு பேர் பாரம்பரிய முறைகள். இதை எழுதியிருப்பீங்க. நாம பாரம்பரிய முறைகளை எழுதிக்கொள்ளும். இப்ப பாரம்பரிய உணவு நற்காப்பு முறைகள் சொல்றது. பாரம்பரிய உணவு நற்காப்பு முறை. பாரம்பரிய உணவு நற்காப்பு முறை. அப்ப பழைய காலத்துல உணவை பாதுகாக்க செய்யப்பட்ட முறைகள் சில சொல்லியிருக்கேன். சரியா? முதலாவது என்ன செய்வீங்க? உப்பிடல். உப்பிடல் என்று சொல்லி உப்பிடுறது. உப்பிடுதல். பாருங்க, கருவாட்டுக்கு உப்பு போட்டு காய வச்சிருப்பாங்க. அல்லது மாங்காய், எலுமிச்சம்பழம் அதுகளுக்கு உப்பு போட்டு ஊறுகாயாக்கி விடுவாங்க. அப்ப அது உப்பிடுதல் என்று அழைக்கப்படும். இது ஒரு பாரம்பரிய முறை. உப்பு மீனுக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு உப்பு போட்டு கடற்கரையில காய விட்டு எடுப்பீங்க. அதே மாதிரி உலர்த்தல். 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 உலர்த்தல் என்றால் என்ன? இப்ப பாருங்க, செத்தலை காய போட்டு உலர்த்தி எடுக்கணும். உலர்த்தினா சில பேர் பலா, ஈரப்பலா எல்லாம் உலர்த்தி எடுக்கணும். அதே மாதிரி நெல்லு நன்றாக காய வச்சு உலர்த்தி எடுப்போம். பயறு, மிளகாய் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை அவர்கள் நீண்ட காலம் வச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உலர்த்தி எடுக்கணும். நன்றாக வெயில்ல போட்டு உலர்த்தி எடுத்தல், அதுக்கு பெயர் உலர்த்தல் என்று சொல்றோம். அல்லது அவர்கள் உணவு பழுதடையாம செய்யறதுக்கு பாவிச்ச இன்னொரு முறை புகையூட்டுதல். புகையூட்டுதல். புகையூட்டுறது. சரியா? இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பழைய காலத்துல கிச்சன்ல மேல ஒரு உரி மாதிரி கட்டிட்டு இந்த அடுப்புல இருந்து போகக்கூடிய புகை அதுக்கு பட்டுக்கொண்டே இருக்கு. அதுல புகையூட்டுறதுனால அதுல கிருமி படாம பார்த்து கொண்டார்கள். புகையூட்ட அதுக்கு இறைச்சி வகைகள் ஏதாவது சில பேர் வச்சிருப்பாங்க. ஆட்டுக்கால் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுல புகையூட்டப்பட்டு வச்சிருக்கு. சில மீன் வகை, பொருட்காய், புளி அதுகளை அந்த மாதிரி புகையூட்டல் செய்யப்பட்டு வச்சிருப்பினம். சரியா? ரைட். அதே மாதிரி உலர்ந்த மண்ணால மூடி வைக்கிறது. இஞ்சி, மஞ்சள், சரியா, பலாவித்து. பலாவித்துன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பலாக்கொட்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எலுமிச்சம்பழம் இதெல்லாம் காஞ்ச மண்ணை போட்டு மூடி விட்டா அப்படியே இருக்கு. உலர்ந்த மண்ணால் மூடி வைத்த வெளிக்கொண்டு. நாலாவது உலர்ந்த மண்ணால் மூடுதல். உலர்ந்த மண்ணால் மூடுதல்.
உலர்ந்த மண்ணால மூடி வைக்கிறது. அல்லது அவர்கள் செய்யற இன்னொரு முறை பழைய காலத்துல தேனுக்குள்ள அமிழ்த்தி வைத்திருத்தல். தேனில் அமிழ்த்தல். தேனில் அமிழ்த்தல் என்று சொல்லுவாங்க. இப்ப தேனுக்குள்ள நாங்க அழுத்தி வச்சிருந்தா அது கெட்டு போகாமல் கன நாளைக்கு கிடைக்கும். இது பழைய காலத்துல ஒரு முறை, நல்ல முறை ஒன்று. சில உலர்த்திய இறைச்சி வகைகளை என்ன செய்யணும்னா தேனுக்குள்ள போட்டு வைப்போம். அது பழுதாகாம அப்படியே இருக்கு. இப்ப இதெல்லாம் பழைய காலத்து முறைகள் இல்லையா? இப்ப இது உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களோட அம்மாக்கள் அம்மம்மாக்களுக்கு இது தெரியும். இது கேட்டு பாருங்க, உப்புடு வேண்டாம் என்ன, உலர்த்துறேன்டா என்ன, புகையிடுறேன்டா என்ன, தேன்ல போட்டு வைக்கிறேன்டா என்ன. இதெல்லாம் பழைய காலத்துல சாப்பாடு பழுதா போகாம இருக்கிறதுக்காக அவர்கள் செய்த முறை. சரியா? அப்ப இப்ப நாங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம், அல்லது போத்தல்ல அடைச்சு வைக்கலாம், அல்லது பாக்கெட்டுகள்ல போட்டு வைக்கலாம். இப்ப இருக்கிற மெதட்டுகள் வேற, முந்தி அவர்கள் பயன்படுத்தி இருந்த முறைகள் வேற. அப்ப இதை நாங்க எப்படி சொல்றது? பாரம்பரிய உணவு நற்காப்பு செய்யப்படுகின்ற முறைகள். இப்ப பழைய காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்ல தானே பிள்ளைகள், அவையல் இந்த மாதிரியான மெதட்டை யூஸ் பண்ணி சாப்பாடு நீண்ட காலத்துக்கு கெட்டு போகாமல் வைத்திருந்தார்கள். இப்ப இது ஐந்தையும் எழுதி கொள்ளுங்க. நாங்க சில வினாக்களை இன்றைக்கு பார்ப்போம். இப்ப இன்றைக்கு நாங்க படிச்சது உணவு நற்காப்பு சம்பந்தமாக. இப்ப உணவு நற்காப்பு செய்யறேன்டா என்ன, உணவு பழுதடைகிறத அல்லது பழுதடைகிறதுக்கான காரணிகளை கட்டுப்படுத்துவதுதான் உணவு நற்காப்பு செய்யுது. நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்த போறதுதான் உணவு நற்காப்பு செய்யறேன்னு சொல்றேன். உணவு நற்காப்பு, உணவு பழுதடைய செய்யறாக்கள் யாரு? நுண்ணங்கிகள் பழுதடைய செய்யல, சில பூச்சி இனங்கள், வண்டுகள், புழுக்கள் பழுதா, பேரங்கிகளும் பாதிப்பை ஏற்படுத்தும். வேலி கடிச்சாலும் பழுதா போகும். சரி, அதே மாதிரி உணவை நட்காப்பு செய்ய வேணும். மூன்று விஷயத்தை நாங்க கவனம் கவனம் செலுத்த வேணும். ஒன்று, உணவுல நுண்ணங்கி போகாம பாதுகாக்க வேணும், அல்லது நீர் இல்லாம இருக்கணும் அந்த உணவுல, அல்லது வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணி கொள்ள வேணும். பெரிய அங்கிகள் அதுல போய் சாப்பிடுறத நாங்க தடுக்க வேணும். இதை முக்கியமாக கவனத்துல கொண்டா உணவு பழுதடையாம இருக்கு. சரியா? ரைட். அப்ப இரண்டு கேள்விகள் எழுதி கொண்டுங்க. முதலாவது, உணவு நற்காப்பு என்றால் என்ன? உணவு நற்காப்பு என்றால் என்ன? உணவை பழுதடைய செய்வன இவை. உணவை பழுதடைய செய்வன இவை. படிச்ச விஷயத்துல இருந்து உதவி கொள்ளும். சரியா? முதலாவது வினா, உணவு நற்காப்பு என்றால் என்ன? உணவு நற்காப்பு என்றால் என்ன என்று பார்க்கிறோம். உணவை
படுதடையச் செய்யும் காரணிகளை கட்டுப்படுத்தி உணவை நீண்ட காலம் பழுதடையாம பேணுறதுதான் உணவு நற்காப்பு. சொல்லுக, உணவை பழுதடையச் செய்யும் காரணிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீண்ட காலத்திற்கு உணவை பேணுதல். புத்தகத்திலேயும் இதுக்கான ஆன்சர் இருக்குது, நீங்க பார்த்து எழுதிக்கொள்ளுங்க. உணவு பழுதடைவதற்கான காரணிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உணவு பழுதடையாமல் அல்லது நீண்ட காலம் உணவை பாதுகாத்தல். அதுதான் உணவு நற்காப்பு என்று சொல்லப்படும். இரண்டாவது, உணவை பழுதடைய செய்வது அவை. உணவை பழுதாக்குறது யாரு? இப்ப நீங்க இதுல நுண்ணங்கிகள் கொடுக்கலாம் அல்லது பேரங்கிகள் கொடுக்கலாம், அல்லது வண்டுகள், புழுக்கள், அந்த பூச்சிகள், சிறிய எலி, பூனை, நாய் எல்லாம் உணவை பழுதடைய செய்யும் என்று எழுதிக்கொள்ளும். உணவை பழுதடைய செய்வன. இன்றைக்கு நாங்கள் படிச்ச விஷயம் உணவு நற்காப்பு சம்பந்தமாக. இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இல்லை என்று சொன்னா நாங்கள் இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.